அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் நம்முடைய நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று பிரதமருடைய வருகை, இன்னைக்கு அமித்ஷாவுடைய வருகை, இரண்டு பேருடைய வருகையும் முக்கியத்துவம் வாய்ந்த சில நிகழ்வுகளில் கலந்துக்கிறதாக இருந்தாலும் கூட ஏற்கனவே இங்கே அலையன்ஸை பற்றிட்டு அதிமுகவுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. 10 தொகுதி வெற்றி இலக்கு அப்படின்றது ஏற்கனவே ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி. வழக்கமாக தேர்தலுக்கு முந்தின சில மாதங்களுக்கு முன்னாடி இது போல பொலிட்டிக்கல் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டியோட பாஜக பயணப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷாவுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது பிரதமருடைய வருகையும் சரி, திரு அமித்ஷா வருகையும் சரி, தமிழ்நாட்டுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கணிசமான அளவுல இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறார்கள். அதன் ஒரு நீட்சியாக அதிமுகவுடன் கூட்டணி என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்களால். இப்போ அதிமுக வாக்குகள் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்ற முனைப்பும் ஓரளவு பாஜக காட்டும். அதற்கு எப்படி எல்லா ஃபேக்ஷன்ஸையும் ஒன்று சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபடக்கூடும். அதன் கண்டினியூவேஷன் தான் நேற்று பிரதமர் திரு ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்கிறது, இன்று திரு அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறது. ஏன்னா பிரதானமாக அதிமுக திரு எடப்பாடியிடம் இருக்கிறது என்று பரவலாக அந்த வியூ இருக்கும் போது இவர்கள் இருவரும் திரு ஓபிஎஸ்ஐ சந்திப்பதன் மூலம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நாங்க ஸ்பெசிபிக்கா அவரை கைவிடல அப்படிங்கிற அந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. அதனால ஒரு ஒருங்கிணைக்க ஒரு முயற்சி செய்வார்களா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்களோட கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு சுமன் ஸ்ரீராமன். அடுத்ததாக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகைச்செல்வன் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷாவுடைய வருகை கட்சி பாஜகவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அதிமுகவை மீண்டும் ஒரு ஒற்றை அதிமுகவாக தான் பார்க்க விரும்புது அப்படின்னு சில பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வையில என்ன? வணக்கம். நேற்று தினம் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொண்ட போது எதிர்கட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார். அதன் பின்பு இன்று மத்திய உள்துறை அமைச்சர் வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு பல்வேறு நிகழ்வின் காரணமாக அந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பரமிக்கு இயக்கமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய நிலையில் 2ஆக 3ஆக 4ஆக பிரிந்துவிட்டது என்றெல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பார்த்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தி மிகுந்த தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் என்று அதிக அளவிலே இருக்கிறது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இந்த நிலையில் பல்வேறுபட்ட இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அதை வரவேற்று பேசினார் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகுந்த பாதையை நோக்கி அழைத்து செல்வதற்குரிய பயணத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கும் ஒரு யுக்தியை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான், அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய முதற்கட்ட செய்தியாக உங்கள் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வைகைச்செல்வன். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வருகை பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். அதே நேரத்தில் நேற்று பிரதமருடைய வாகனத்தில் பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழைத்து செல்லப்பட்டது அண்ணாமலை குறித்த ஒரு பார்வையை பாஜக தொண்டர்கள் மத்தியில் உயர்த்தும். இது மேலும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். தேர்தலுக்கு அவர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை. தொடர்ச்சியாக எப்போதும் தேர்தல் இயந்திரத்தை எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுவென்றால் அது பாஜக என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் எப்போதுமே அவர்கள் எலெக்ஷன் மோடில் இருக்கிறார்கள். அதன் நீட்சியாகத்தான் தற்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதும் பூத் கமிட்டி அமைப்பது தொடங்கி பல்வேறு பணிகளை அவர்கள் எப்போதும் முடுக்கிவிட வேண்டும், தொண்டர்களை எப்போதும் என்கேஜ்டாக வைத்திருக்க வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்பும். அதனுடைய நீட்சியாகத்தான் தற்போது
பாஜகவுடைய முன்னாள் தேசிய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தற்போது கமலாலயம் வந்திருக்கிறார். இது தொண்டர்களுடைய இடையான சந்திப்பு 2 மணி நேரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்ட சந்திப்பு என்பது அவர்களுக்கு பல்வேறு வியூகங்களையும் கொடுக்கக்கூடும். இது நிச்சயமாக தொண்டர்களுக்கும் சரி, பாஜக தமிழக தலைவருக்கும் சரி ஒரு உத்வேகமாக அமையக்கூடிய சந்திப்பாக அமையும். அபிநயாது, பாஜகவினுடைய ஒரு மிக பெரும் வியூக வகுப்பாளராக பார்க்கப்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உன்னுடைய இந்த தமிழக வருகை என்பது மிக மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்ப்போம். இதனிடையே பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு திருப்திகரமாக இருந்ததாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். பிரதமரையும் சந்திச்சீங்க, அது எப்படி இருக்கீங்க? நேற்று பிரதமர் சந்திச்சீங்க, இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சீங்க, மகிழ்ச்சியான திருப்தியான சந்திப்பு. பிரதமரையும் சந்திச்சீங்க, அது எப்படி இருக்கீங்க? நேற்று பிரதமர் சந்திச்சீங்க, இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சீங்க, மகிழ்ச்சியான திருப்தியான சந்திப்பு. வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில்